viewers, welcome to Shenba's Creativity. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிரெட் பஜ்ஜி. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கடலை மாவு 1 கப், அரிசி மாவு 1/2 கப், தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். இதை ட்ரையாங்கிள் ஷேப்பில் 4 பீசஸாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு பிரெட் எடுத்துக்கிங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வர பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த டிஷ் பண்ணி கொடுக்கலாம். இந்த டிஷ் சூடாக சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். பஜ்ஜி மாவு எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு அகலமான கிண்ணம் எடுத்துக்கிங்க. கடலை மாவு, அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கிங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன். இதை கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மாவை கரைச்சிக்கலாம். பஜ்ஜி மாவு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். பஜ்ஜி பண்ணுறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிரெட் ஸ்லைஸை இந்த மாவில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். பிரெட் ஸ்லைஸில் பஜ்ஜி மாவு நல்லா கோட்டார மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கிங்க. அடுப்பில் எண்ணெயை காய வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் மாவில் டிப் பண்ண ப்ரெட்டை ஒன்றொன்னா போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் வேக விடுங்க. ஒரு சைடு வெந்த பிறகு ஒன்றொன்னா திருப்பி விடுங்க. பிரெட் ஸ்லைஸ் எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக ஆற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக ஆன பிறகு ஒரு தட்டில் எடுத்துருங்க. சூடாக சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.